ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தமிழ் மூவி ரிவ்யூஸ். நான் உங்கள் தமிழ். இன்றைக்கி நம்ம 2022 தெலுங்கில் வெளியான ஜட்டி படத்தோட திரை விமர்சனம் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த படம் இப்போதைக்கு ஆஹா ஓடிடி பிளாட்ஃபார்மில் தமிழ் டப் பண்ணி கொடுத்துருக்காங்க. பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இந்த படத்தோட ஷார்ட் ஸ்டோரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மீனவ கிராமம் இருக்குது. அந்த மீனவ கிராமத்தில் பார்த்தா எல்லாருமே மீன் பிடிக்க போகிறாங்க. அந்த மீன் பிடிச்சி அதை பார்த்தா சேல் பண்ணுறாங்க பாருங்கள். அந்த பர்சனை ஒரு 5000 ரூபாய் 10,000 ரூபாய்க்கான மீன் பொருட்களை 1000 ரூபாய் கொடுத்துட்டு வாங்கிட்டு போகிறாங்க. அதை தட்டி கேட்கறது யாருமே இல்லாமல் இருக்காங்க. அந்த ஊருக்குன்னு பார்த்தா எல்லா சொத்து பஞ்சம் எல்லாத்தையுமே ஒரு நாட்டமாக இருக்கார். அவர் சொல்கிறத இந்த ஊரே கேட்பாங்க. அவருக்கு ஒரு பொண்ணு இருக்குது. அவர் அந்த பொண்ணு பார்த்தா கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதி வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அதேமாரி அந்த ஊருக்கு பார்த்தா ஒரு டீச்சர் வராருங்க. ஒரு கவர்மெண்ட் டீச்சர் வராரு. அவர் பார்த்தா அந்த ஊரில் யாரையுமே ஸ்கூலுக்கே போக மாட்டாங்க. இவர் எல்லாருமே கூப்பிட்டு ஸ்கூல் படிக்க கூப்பிட்டு போவார். இதான் கதையாக கொண்டு போவாங்க. போக போக என்ன நடக்கும் அப்படின்னா, ஃப்ளாஷ்பேக் போகும். அதாவது அந்த ஊருக்கு ஜட்டி அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த கடலுக்கு வெளியில் பார்த்தா ஒரு பெரிய பாதை மாரி அமைப்பாங்க. அந்த பாதை மூலமாக நிறையா கப்பல்லாம் வரும். அது மட்டும் இல்லாமல் அவங்க படகு பார்த்தா நீருக்குள்ளே அந்த கடலுக்குள்ளே முழுகாமல் போகும். அதனால் அந்த ஜட்டி அப்படின்ற ஒரு ப்ராஜெக்டை ரெடி பண்ணுறதுக்காக சொல்லுவாங்க. பட் அந்த ப்ராஜெக்ட் கடைசி வரைக்கும் அந்த எம்எல்ஏ ரெடி பண்ணாமலே தான் இருப்பாங்க. இதுக்கப்புறம் அந்த ப்ராஜெக்டை யார் எடுத்து பண்ணுறாங்க, யார் ரெடி பண்ணுறாங்க, நம்ம ஹீரோயின் 2 பேர் சேர்ந்து தான் இந்த ப்ராஜெக்ட் எடுப்பாங்க. அதனால் என்ன ஆச்சு, கடைசியாக அந்த ப்ராஜெக்ட் அவங்க ஊருக்கு வந்துச்சா இல்லையா, அது மட்டும் இல்லாமல் இவங்க 2 பேரும் பார்த்தா லவ் பண்ணாங்க. ஊரை விட்டு ஒதுக்கி வச்சுருவாங்க. அவங்களுக்கு என்ன ஆச்சு, இதான் மொத்த கதையாக கொண்டு போயிருக்காங்க. கண்டிப்பாக இது ஓரளவுக்கு டீசென்ட் வாட்சர் மூவி தான். போர் இல்லாமல் நீங்கள் பார்க்கலாம். அந்தளவுக்கு தான் கொண்டு போயிருக்காங்க. டீசென்ட் வாட்சர் மூவி தான். இதில் என்ன முக்கியமான இன்ஃபர்மேஷன் அப்படின்னா, 2 பேருமே சாவடிச்சிட்றாங்க. அதான் கொஞ்சம் கடுப்பாயிடுச்சு இந்த படத்தில். இதுக்காக அவங்கள சாவடிச்சாங்க அப்படின்னு தெரிய வரல. நீங்கள் பாருங்கள், பார்த்தா உங்களுக்கு புரிய வரும். இதாங்க மேக்ஸிமம் இந்த படம் ஓரளவுக்கு காமெடியாகவும் ஒரு லவ் சீனாகவும் கொண்டு போயிருப்பாங்க. போக போக பார்த்தா கொஞ்சம் படம் மொக்கையாக தான் போச்சு. ஒரு கடைசி ½ அன் ஹவர் கட்டம் கொஞ்சம் மொக்கையாக கொண்டு போயிருந்தாங்க. ஸ்டார்டிங் ஓரளவுக்கு நல்லா பில்டப்போட கொடுத்து கொண்டு போயிருந்தாங்க. வில்லன் மைம் கோபி ஆகட்டும் எல்லாமே நல்லா நடிச்சிருந்தாங்க. நடித்தவங்க சூப்பராக நடிச்சிருக்காங்க. பட் இன்னும் பெட்டராக எடுத்துருக்கலாமோ அப்படின்னு தான் தோணுது. ஹீரோவுக்கு இந்த படத்தில் அந்தளவுக்கு ஸ்கோப்பே கிடையாதுங்க. அந்த ஜக்கி பாய் அப்படின்ற அவருக்கு தான் நல்ல ஸ்கோப் கொடுத்துருக்காங்க. வேறு யாருக்கும் அந்தளவுக்கு ஸ்கோப் இல்லை. பட் கொடுத்த ரோல் எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க. ஓரளவுக்கு டீசென்ட் வாட்சனுமே தான். பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். நல்ல ஒரு மீனே சொல்லலாம். ஓகே, அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ். இதான் இந்த படத்தோட மொத்த ரிவ்யூ. இந்த படம் பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல மூவி அப்டேட்டில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.